பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற கொள்கை முழக்கத்துடன் தேசம் முழுவதிலும் அரசியல் தடம் பறித்தும் மக்களுக்கான போராட்ட களங்களில் முதன்மையான அரசியல் பேரியக்கமாக தனித்து விளங்குவதோடு சேவை அரசியலிலும் சளைக்காது வெள்ளப்பெருக்கு, கொரோனா போன்ற பேரிடர் காலங்களிலும் களத்தில் பம்பரமாய் சுழன்று தேர்தல் அரசியலிலும் தொடர்ந்து பங்கெடுத்து தனக்கென வாக்கு வங்கியை உருவாக்கியதோடு கட்டுக்கோப்பான தொண்டர்களுடனும் வலிமையான கட்டமைப்புடனும் அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து நிற்கும் அரசியல் பேரியக்கமான சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற SDPI கட்சியின் வரலாற்றை பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2009ஆம் ஆண்டு இந்திய தேசிய நீரோட்டத்தில் தன் பயணத்தை தொடங்கிய இக்கட்சி ஆரம்பத்தில் குறைவான உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் அவர்களின் வேகம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொடக்க கால உத்வேகத்தை நினைவுபடுத்தியது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்கள் எடுத்த போராட்டம் இக்கட்சியை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. கட்சி துவங்கிய ஆண்டு முதலே தமிழக அரசியலுக்குள் மெல்ல நுழைந்தனர். இக்கட்சியின் வருகையை தமிழகத்தில் தெரியாத பலருக்கும் 2009இல் இலங்கை அரசால் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதியை கோரி ஐநா அலுவலகம் முன்பு SDPI கட்சி நடத்திய போராட்டம் இவர்களின் அரசியல் வருகையை தமிழகத்தில் ஆழமாக இவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை பதிவு செய்தது. இதனால் ஈர்க்கப்பட்ட ஜனநாயக விரும்பிகளும் இளைஞர்களும் பெண்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் இக்கட்சிக்குள் வரத் தொடங்கினர். அரசியல் அதிகாரம் என்பது அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற இவர்களின் கொள்கை தேர்தல் அறிக்கைகளில் காகிதங்களாக தூங்குவதில்லை, அது போராட்டக் களங்களில் வியர்வையாக சிந்தப்படுகிறது. விவசாயிகள் நலன் காக்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, மாநில உரிமைகள் மீட்க, சமூக நீதியை காக்க என தேசம் தழுவிய போராட்டக் களங்கள் அனைத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி நிற்கிறது SDPI கட்சி. வேர்கள் மண்ணுக்குள் மறைந்திருந்தாலும் விருட்சத்தின் நிழல் அனைவருக்கும் பொதுவானது. அதேபோல SDPIயின் கொள்கை வேர்கள் உறுதியானவை. அதன் சேவை நிழல் சாதி மதம் கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கிறது. மக்களுக்காக போராடுவதே அரசியல் என்ற இவர்களின் பயணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய திசையை காட்டி வருகிறது. இதன் முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தன் வசப்படுத்தி டெல்லி முதல் குமரி வரை பெருநகரங்கள் தொட்டு குக்கிராமங்கள் வரை கிளை பரப்பி தமிழ் மண்ணில் தவிர்க்க இயலா அரசியல் சக்தியாக தனது 17வது ஆண்டில் பயணிக்கிறது.